வளர்ந்தாங்க. சரியா? டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க பிறந்த ஃபேமிலியே கிறிஸ்டியன் ஃபேமிலி. அப்போ சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா என்ன சொல்லி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனும் வளர்ந்தாங்க. சரியா? அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல கீழ்ப்படுதல் உள்ளவங்களா, நல்ல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற ஒரு மனம் உள்ளவங்களா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வந்து பிறந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழையான குடும்பம். ஆனாலும் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு நல்லா படிக்கணும், நல்லா உயர்ந்த நிலைக்கு வரணும், எப்படியாவது நம்ம லத்தீன் படிக்கணும், அந்த ஆசைகள் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இதயத்தில் இருந்தது. அதனால கிடைக்கிற வேலையெல்லாம் யார் என்ன சொன்னாலுமே அதை பண்ணிட்டு அதுக்குரிய உதவி அந்த தொகையை வந்து ரூபாயை வந்து வச்சு அதன் மூலம் படிக்கிற ஒரு நபரா இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்தாங்க. அவங்க வந்து தன்னோட 9வது வயதுல சங்கீதம் 119 இருக்குல்ல, சங்கீதம் 119 அது ஃபுல்லாமே மனப்பாடமா தெரியும். யாருக்கு? டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு. எத்தனாவது சங்கீதம் தெரியும்? 119 சங்கீதம் ஃபுல்லாமே எல்லாமே மனப்பாடமா அவர் படிச்சிருந்தாரு. அது ஃபுல்லாமே அவருக்கு தெரியும். யார் சங்கீதம் 119 கேட்டாலும் அதை வந்து கடகட மனப்பாடமா சொல்ற அளவுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த மனப்பாடமா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட 10வது வயசுல என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு நூல் பஞ்சாலை இருக்குல்ல, நூல் நூற்பாங்க, அந்த ஆயிரம் வேலைக்கு சென்னாங்க. அதுல கிடைக்கிற வருமானத்தை வந்து அதுல கிடைக்கிற ரூபாயை வச்சு லத்தீன் மொழியில என்னெல்லாம் இலக்கணம் புக் இருக்கோ, நம்ம தமிழ் இலக்கணம் இருக்குல்ல, இங்கிலீஷ் கிராமர் இருக்குல்ல, அதே மாதிரி லத்தீன்ல என்னென்ன கிராமர் புக் இருக்கு, லத்தீன்ல என்னென்ன இலக்கணம் புக் இருக்கோ அதை தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சாங்க, தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் வேலை பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் அவங்க வந்து இலக்கணம் லத்தீன் மொழியில வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பை பத்தி ரொம்ப அறிய அவர் ஏசப்பை மேல ரொம்ப பற்றுள்ளவங்களா ஆனாங்க. சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க, யாராச்சும் ஏசப்பை பத்தி சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட உட்காருவாங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு ஏசப்பை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு சின்ன வயசுலயே அப்புறம் ஏசப்பாவை சொந்த ரட்சகரா, ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே, ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற தீர்மானம் எடுத்து அவர் சொந்த ரட்சகரா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை எப்படியாவது நான் என்னோட உயிருக்கு வரைக்கும் நான் ஏசப்பாக்காக தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தன்னோட ஏசப்பா ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாரு. அப்படி தீர்மானம் எடுத்திருக்கும் பொழுது ஒரு நாள் கொஞ்சம் வளர்றாரு. இவர் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில அங்க என்ன பண்றாருன்னா படிக்கவும் சரி பட்டமும் பெறாரு. கூடவே இந்த டாக்டர் மாதிரி மருத்துவம் படிக்கிற மாதிரி உடம்பு சரியில்லாம போனா அவங்களுக்கு வந்து என்னென்ன ட்ரீட் பண்ணணும், அதுக்குள்ள ஏசப்பா எப்படி சொல்லலாம், அது எல்லாமே அவங்க கொண்டு வந்தமா தன்னோட இருதயத்தில் பதிச்சுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி நாட்டில் ஒரு மிஷனரி சீனா தேசத்துக்கு ஒரு மிஷனரி தேவை அப்படிங்கிற ஒரு கடிதத்தை டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அனுப்புறாங்க. சரி, எந்த நாட்டோட மிஷனரி அனுப்புறாரு? ஜெர்மனி மிஷனரி சீனா நாட்டுக்கு ஒரு மிஷனரி தேவை அப்படிங்கிற ஒரு கடிதத்தை டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அனுப்புறாரு. டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த கடிதத்தை வாசிக்கிறாரு. வாசிச்சு ஒருவேளை ஏசப்பா என்ன அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறதுக்காக பிரயாசப்படுறாரு. பிரயாசப்படும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா சீனால பெரிய உள்நாட்டு போர் வருது. சரியா? பெரிய ஒரு கலவரம் உண்டாகுது. அதனால டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க போக முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்து சரி அது போக வேண்டாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு ஏசப்பா நான் ஒரு மிஷனரியாக தான் போகணும், எங்க போகணும், இப்படி நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராபர்ட் மொபர்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஸ்காட்லாந்துல வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு. சரி, எந்த நாட்டில் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு? ஸ்காட்லாந்து. அங்க வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து அவர் கடைசியில் அந்த ராபர்ட் மொபர்ட் அப்படிங்கிற ஆப்பிரிக்க மிஷனரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இப்படி ஆப்பிரிக்கா தேசம் இருக்குது, என்னென்ன தேசத்துல இன்னும் சுவிசேஷம் போய் சேரையோ இன்னும் ஏசப்பை பத்தி அறியாத நிறைய பேர் இருக்காங்களோ அவங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஆயிரத்தி கொடுக்குற மாதிரி அந்த ராபர்ட் மொபர்ட் அவருக்கு சொல்றாரு, இது மாதிரி ஆப்பிரிக்க தேசத்துல இன்னும் ஏசு அப்படிங்கிறதே கேட்காத நிறைய அந்த பழமொழியில மலைவாழ் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. யாராவது அங்க வந்து மிஷனரியா வர விரும்பினா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பின்படியே டேவிட் லிவிங்ஸ்டன் தீர்மானிக்கிறாரு, நான் வந்து ஆப்பிரிக்கா தான் போகணும். ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே பழைய நாட்கள்ல ஒரு பேச்சு இருந்தது, இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இருண்ட கண்டம், ஒரு டார்க்னஸ் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க போய் ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அங்க ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது
நம்மோடு டேவிட்